அறிவோம். இப்போ நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்ம போதம். இப்ப இந்த வகுப்பு இதுவரைக்கும் 17 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த வகுப்புல 17வது ஸ்லோகத்தோட நம்ம நிறைவு செய்தோம் வகுப்பை. அதுல பகவான் ஆதிசங்கரர் கடைசியா நமக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஆத்மா மட்டும் சத்தியம், இந்த ஜகத் மித்யா அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டாரு. அந்த வகையில இந்த கண்ணாடியை ஒரு ஓமானமாக நமக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. இப்ப அந்த கண்ணாடி ஓமானம் எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் போய் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பிரதிபிம்பம் அந்த கண்ணாடியில தெரியும். அது எப்படி? நல்லா அந்த கண்ணாடி தூய்மையாக பளபளப்பாக இருந்தா என்னுடைய பிரதிபிம்பம் அந்த கண்ணாடியில முழுமையாக பிரதிபிம்பித்து பிரகாசிக்கும். அதுவே அந்த கண்ணாடியில ஒரு புகை மூட்டம் படிந்திருந்தாலோ அல்லது அழுக்குகள் படிந்திருந்தாலோ தூசுக்கள் படிந்திருந்தாலோ அந்த கண்ணாடியில என்னுடைய உருவம் தெளிவாக தெரியாது. அப்போ என்னுடைய உருவம் தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் நான் எதை சரி செய்ய வேண்டும்? என்னுடைய உருவத்தை சரி செய்ய வேண்டுமா, கண்ணாடியை சரி செய்ய வேண்டுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கண்ணாடியை தான் நம்ம துடைத்து அதுல இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நீக்கி பார்க்கும்போது அந்த கண்ணாடி சுத்தமாயிடும். அப்ப என்னுடைய உருவம் முழுமையாக அதுல பிரகாசிக்கும் அந்த கண்ணாடியில. அப்ப இது நம்ம பிராக்டிக்கலா நடைமுறையில நம்ம பார்க்கிற அனுபவம். ஏன்னா நம்முடைய உருவத்தை முழுசா கண்ணாடியில பார்க்கணும்னா அந்த கண்ணாடியை தான் சுத்தம் செய்யணுமே தவிர என்னுடைய உருவத்தை ஒரு தொந்தரவும் செய்ய வேண்டியது இல்லை. இந்த ஓமானத்தை அப்படியே ஆத்மாவோட பொருத்தும் போது இப்ப நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வந்துருதுன்னா, ஆத்மாவுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க இல்லையா? ஆத்மா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதுவுமே தேவையில்லை. அப்ப அப்படிப்பட்ட அந்த தூய ஆத்மா நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் பிரகாசிக்கிறது. ஆனா அது பிரகாசிக்கிறது தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மனசு தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டது. இந்த உடலை நான் என்பதாக அபிமானித்துக் கொண்டு பிறப்பினுடைய அடிப்படையில நான் இன்னார், இன்ன ஜாதி, இன்ன பதவி, இன்ன படிப்பு, பட்டம் என்பதாக எது எல்லாம் நமக்கு ஏற்றி வைத்தாங்களோ அதையெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது இந்த மனசு, தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு இது மாதிரிதான் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவகத்துல உலா வந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விசய சுகங்கள்ல போய் சிக்கி இந்த மனித மனமானது அந்த தூய அறிவை, ஆன்மாவை அறிய முடியாமல் இருக்கின்றது. அந்த சுயம் பிரகாச அறிவு பிரகாசிப்பதற்கு தடையாக இந்த மனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த மனதிலுடைய அழுக்குகளை நீக்கும் போது, இந்த மனதிலே ஏற்றி வைக்கப்பட்ட தேவையற்ற விசய சுகங்களை எல்லாம் நீக்கி பார்க்கும்போது அந்த மனதிலேயே அந்த தூய அறிவு பிரகாசிப்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும் என்பதாகத்தான் கடந்த ஸ்லோகத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார். அப்ப அந்த மாதிரி நாம் அதை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வழிதுணையாக இருக்கிறது? இந்த மனம் தூய்மையாக்கப்பட வேண்டும், இந்த மனதிலே அந்த அறிவு பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழிமுறை தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க பகவான் என்ன சொன்னாரு, ஆதிசங்கர் என்ன சொன்னாரு? விசாரம் என்பது தேவை அப்படின்னாரு. அப்ப இந்த விசாரம்ங்கிறது என்னன்னா, நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரம். அதாவது தன்னை அறிவதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ இங்க ஆன்மாவை அறிகின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க ஆன்மீகம் என்பதாகவும் பார்க்கிறோம். ஆன்மீகம் அப்படின்னாலே இங்க ஆன்மாவை அறிவதுதான், வேற அதை எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதல்ல ஆன்மீகம்ங்கிறது. அது புரியுறது இல்லை நிறைய பேருக்கு. ஆன்மீகம்னா எதையோ செய்யணும், எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில மனிதர்கள் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க ஆன்மாவை அறிகின்றது ஒன்றுதான் ஆன்மீகம். அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டா, இப்ப ஆன்மாவை அறிவது எப்படி? அது நானாகத்தான் இருக்கிறேன் என்பது தெரியாம இருக்குது இந்த மனசுக்கு. தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு உலக விவகாரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பந்தப்படுத்தி கொண்டு சிக்கி கொண்டிருக்குது. அப்ப அப்படிப்பட்ட மனதிற்கு தான் இங்க விடுதலை தேவைப்படுறதாக மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதை நம்ம நல்லா உள்ள வாங்கி விசாரணை பண்ணி நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புரியும். இங்க நான் யார் அப்படின்னு விசாரணை செய்யும் போது நான் அந்த தூய அறிவாகிய ஆன்மா அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா நமக்கு என்ன போகும்? இந்த உடல் அபிமானம் போயிடும், இந்த மனதினுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் விலகிடும்.
அப்ப நமக்கு ஒரு தெளிந்த புரிதல் இருக்கும். அந்த நிலையில நாம இந்த உலகத்தை எப்படி பார்ப்போம்? இந்த மனதுல. இந்த மனம் அந்த நிலையில என்ன ஆகும்? அங்க இரண்டற்ற நிலையில இருமைகள் இல்லாத அந்த ஒருமை தன்மையான ஏக அறிவாக மாறி இந்த மனமானது அந்த அறிவாகவே பிரகாசிக்கும். அந்த நிலையில என்னன்னா, இங்க இந்த உலகம் இருப்பது தெரிஞ்சாலும், அந்த உலகம் தனக்கு வேறாக இல்லை. நான் தான் அதை உண்டாக்கிக் கொண்டிருக்கின்றேன்ங்கிறது அந்த மனதிற்கு தெரிந்து அந்த உலகத்த ரசிக்கும். அந்த உலகத்துல விவகாரத்த ரசிக்குமே தவிர, அதனால பாதிக்கப்படுவதற்கு அங்க ஒன்றுமே இல்ல. என் மீது திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த படத்துல நல்ல சீனும் வரும், கெட்ட சீனும் வரும். ஆனா வரட்டுமே, எது வந்தாலும் அந்த படத்தினால நான் பாதிக்கப்பட மாட்டேன் அப்படிங்கிறது தானே வெள்ளை திரை. அப்ப அது மாதிரி இங்க கண்ணாடியிலயும் உருவங்கள் எப்படி வேணா மாறி மாறி தெரியலாம். ஆனா அந்த உருவங்கள்னால கண்ணாடி பாதிக்கப்படாது இல்லையா? அப்ப அந்த கண்ணாடி எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையா இருக்கோ, அவ்வளவுக்கு அளவு அதுல உருவங்கள் பட்டு பிரதிபிம்பிக்கும். அப்படி பிரதிபிம்பிக்கக்கூடிய உருவங்களினாலே அந்த கண்ணாடி பாதிக்கப்படுவது இல்லை. இந்த அடிப்படை உண்மையை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இங்க நம்முடைய மனச கண்ணாடியோட ஓமானப்படுத்தி, கண்ணாடியோட பொருத்தி உதாரணமாக நமக்கு இங்கு சொல்லப்படுது. தூய அறிவாகிய ஆன்மா எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்றது என்னும்போது, என்னுடைய விஷயத்திலும் அது என்னிடத்திலே வியாபித்துத்தானே இருக்கிறது. அப்ப அது என்னிடத்தில் ஏன் பிரகாசிக்கவில்லை என்றால், நான் ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான புரிதல்களும், அறியாமை எண்ணங்களும் தான் காரணம் என்பது நமக்கு இந்த பாடத்திட்டங்கள் மூலமா புரிய வருது. அப்ப இந்த பாடத்திட்டங்களை நாம ரொம்ப டீப்பா விசாரணை பண்ணி, இதுல என்ன சொல்ல வருது சாஸ்திரங்கிறதெல்லாம் உள்ள வாங்கி, ஒரு தெளிந்த புரிதலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இங்க இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? தூய அறிவாக, ஆன்மாவாக, சுயம் பிரகாச உணர்வாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த உணர்வு எங்கும் எதிலும் வியாபித்திருந்தாலும், அது என்னுடைய தூய மனதின் மூலமாக உணரப்படுகின்றது. அப்போ என்னால் உணர முடியும் என்றால் நான் எப்படி இருக்கணும்? அந்த தூய மனமாக என்னை மாற்றிக்கொள்ளும் போது மட்டும்தான் அந்த ஆன்மாவை நான் அனுபவமாக உணர முடியும். அப்படி உணரக்கூடிய அந்த விஷயம், அந்த நான்ங்கிற விசாரம் தான் இங்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய மிக முக்கிய பாடமாக நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த நான்ங்கிற எண்ணத்தோட ஆரம்பிக்கிற இந்த பாடத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்துல அந்த ஏட்டுச் சுரைக்காய் மாதிரி உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டிருந்த இந்த மனமானது வெளி விஷயங்கள்ல பிரவೃத்திக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருந்தது இல்லையா? அது இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் மூலமா ஒரு புரிதலுக்கு வந்து, அந்த புத்தகத்திலேயே பார்க்கப்பட்ட சுரைக்காயை உண்மையாகவே நிஜத்திலே காய்கறி கடையிலே கண்டு கொள்வதற்கு சமமாக மாறிவிடும். அப்ப இதுவரைக்கும் நம்ம புத்தகத்துல பார்த்துக்கிட்டு இதான் சுரைக்காய் சுரைக்காய் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த சுரைக்காய் நமக்கு நேரடி அனுபவம் ஆகல. அப்புறம் ஒரு நாள் கடை வீதிக்கு போய் காய்கறி கடையில அந்த உண்மையான சுரைக்காயை பார்த்துட்டோம். எடுத்து கையிலயும் பார்த்துட்டோம். ஓ, இதுதான் அந்த சுரைக்காயா, அந்த படத்துல பார்த்த சுரைக்காய் இதுதானா அப்படிங்கிற அனுபவம் நமக்கு வந்துடுச்சு. அது இந்த பாடத்திட்டத்தின் மூலமா இந்த மாதிரி நமக்கு அனுபவமாக்கணும் அப்படின்னு மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப அந்த நேரடி அனுபவம் நமக்கு இப்படித்தான் கொண்டு வர முடியும். அந்த ஆன்மாவினுடைய சுயம் பிரகாச அறிவு நம்மிடத்திலே பிரகாசிப்பதை நாம் எப்பொழுது உணர முடியும்னா, நாம் அந்த தூய அறிவாக மாற வேண்டும்னா, அதற்கு மன தூய்மை தான் மிக மிக முக்கிய விஷயமாக இங்கு பார்க்கப்படுகிறது. அந்த மன தூய்மைக்கு எதெல்லாம் தடையா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் பஞ்ச கோஷங்களை பத்தி மகான்கள் சுட்டி காட்டினாங்க. அப்ப அதுல மனோமய கோஷம், அப்புறம் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்ங்கிற அந்த 5 கோஷங்கள்ல இருந்து நம்ம விலகும் போதுதான் தூய அறிவாகிய அந்த ஆன்மாவாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த புரிதலும் நமக்கு வந்துடும். இங்க ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்கும்போது அது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் பரமான்மா. அப்ப அவருக்கு வேறாக இங்கே ஜீவான்மாக்கள் இருக்கிறதா அப்படின்னா இல்லவே இல்லை. அப்படி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் மனதின் கற்பிதம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் ஆணித்தரமாக சுட்டி காட்டுது. ஏன்னா அந்த ஒரே ஆன்மா மனதுல பிரகாசிக்காம இருக்கிறதுனால அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா தன்னை தனித்த ஆன்மாவாக பாவித்துக் கொள்கிறது. அதுதான் மனதனுடைய அஞ்ஞானம், அறியாமை என்பதாக இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய சாரமாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போதுதான் இங்க நமக்கு அந்த புரிதல் ஒவ்வொன்றும் நம்ம தனித்துவப்படுத்திக் கொண்டு அறியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற புரிதலோட நாம இந்த உலக வாழ்க்கைய ஹேண்டில் பண்ணலாம்.
சாஸ்திரம் வந்து எல்லாத்தையுமே இந்த மனதின் மூலமா தானே கையாள சொல்லுது. அப்ப அதனால இங்க தூய அறிவாக நான் மாறிட்டேன் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுடணுமான்னா அப்படியெல்லாம் இல்ல. இங்க வந்து திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துல நடக்கிற சம்பவங்கள்னால பாதிக்கப்படாம சாட்சி பாவனையில இந்த உலகத்தை பார்க்கிறவன் தான் ஞானி. இல்ல இந்த பாடத்தை நான் எத்தனை முறை கேட்டாலும் புரிய மாட்டேங்குது. பிரச்சனைன்னு வரும்போது நான் டென்ஷன் ஆயிடுறேன். அதனால விவகாரங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அஞ்ஞானி. பாடத்திட்டங்கள் வந்து உள்ள போய் வேலை செய்யல அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மன தூய்மை இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா மன தூய்மை ஏன் இல்ல அப்படின்னா, மனம் வந்து விவகாரங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்குது. அதாவது புற விஷயங்களை உண்மை நம்பிக்கொண்டு அதுல போய் நாட்டம் செலுத்தி அதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால தன்னை அறிவதற்கு முடியாம இருக்குது மனசனால. அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு அப்ப அந்த அறியாமை மனதை வந்து அந்த அறிவாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்கான சுய விசாரம் நம்மிடத்திலே நடக்க வேண்டும் என்றுதான் இங்கு மகான்கள் சொல்ல வர்ற முக்கிய விஷயத்தையும் பார்க்கிறோம். இப்ப அடுத்தது 18வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். 18வது ஸ்லோகம். தேகன் த்ரய மனோபுத்தி பிரகிருதிப்யோ விலட்சணம் தத் விருத்தி சாட்சினம் வித்யா தாத்மானம் ராஜவச்சதா அப்படிங்கிறார். அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நம்மிடத்துல இருக்கக்கூடிய இந்த பருவுடலாகிய ஸ்தூல தேகம், அந்த ஸ்தூல தேகத்திலே இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அத்துடன் மனம் புத்தி ஆகிய இதெல்லாம் சேர்ந்து இந்த சூட்சம தேகமும் அதனோடு சேர்ந்த இந்த ஸ்தூல சூட்சமும் சேர்ந்த காரண தேகமாகிய அஞ்ஞானமும் இவைகளுக்கு வேறானதாகவும் அவைகள் செய்யும் காரியத்தோடு சம்பந்தப்படாமல் அனைத்தையும் சாட்சியாக மட்டுமே இருக்கின்ற ஆத்மாவை எப்போதும் அவைகளுக்கெல்லாம் அரசனை போல அறிவாய் அப்படின்னு நீங்க சொல்றாரு. வித்யா ஆத்மானம் ராஜவச்சதா அப்படிங்கிறார். அந்த ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்திலே தான் இத்தனை விஷயங்களும் படைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஸ்தூல தேகமும் சூட்சும தேகமும் காரண தேகமும் ஆகிய மூன்றும் அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே தான் படைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த 3 தேகங்கள் இருக்குன்னு கடந்த பாடத்துல பார்த்தோம். அதுல சந்தேகம் வந்துடக்கூடாது. இந்த 3 தேகங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே இருக்குது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இந்த உலகத்துல பாக்குற எல்லா விஷயங்களும் இந்த 3 தேகத்துக்குள்ளேயே அடங்கிடும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஏதோ நமக்கு வேறாக இந்த உலகம் இருக்குது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நீங்க நல்லா விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளதான் இந்த உலகம் இருக்குங்கிறது தெரியும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த உலகம் எனக்குள்ளதான் இருக்குன்னு எப்படி தெரியும்? உபனிஷத் சொல்லுது, நான் இந்த உலகத்தில் இருப்பதை போல இந்த உலகம் என்னுள் இருக்கிறது, அல்லது நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை உபனிஷத் சொல்லுது. இப்ப இது எத்தனை பேருக்கு புரியும்? இப்போ நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த இந்த உபனிஷத் சொல்லும் போது ஒரு உபனிஷத்து ரிஷி ஒரு முட்டாள்தனமான ஒரு கோட்டை கொடுப்பாரா? யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ இந்த ஹோல் யூனிவர்சலே என்னுள்ள இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஒரு மகான் சொல்றாருன்னா அதனுடைய ஆழமான புரிதல் நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத தான் அங்க நம்முடைய விஷயமே அடங்கி இருக்குது. அப்ப அதை நம்ம ரொம்ப டீப்பா நம்ம இந்த பாடத்திட்டத்துல வந்து விசாரம் பண்ணி பார்க்கணும். சும்மா அப்படியே கேட்டுட்டு கதை கேட்டு போற மாதிரி போறது இல்லை பாடமெல்லாம். நம்ம விசாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 உடல் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடத்திட்டத்தின் மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி தெரியாம கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அஜ்ஞானத்தினால நான் இந்த உடல் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த உடலை வேற ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு இந்த ஒரு உடல் தான் இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பாடத்திட்டத்தை நல்லா உள்ள வாங்கும் போது நமக்கு என்ன புரியுது? 3 உடல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு புரியுது. அப்ப என்னென்ன உடல் நம்ம கிட்ட இருக்குது? இந்த பருவுடலாகிய ஸ்தூல உடல் இருக்குது. இந்த பருவுடல் உண்டாவதற்கு காரணமான சூட்சும உடல் நம்ம இடத்திலேயே இருக்குது. அதான் 17 தத்துவங்கள்னு சொன்னோம். சூட்சும உடல்ங்கிறது என்ன? மனசுன்னு நம்ம ஒற்றை வாரத்துல சொன்னாலும் அதை எப்படி நான் கடந்த பாடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பஞ்சேந்திரியங்கள்ல வந்து கர்ம இந்திரியங்களும் ஞான இந்திரியங்களும் ஒரு 10 இருக்குது. அப்புறம் மனம் புத்தி அப்படிங்கிற 2 விஷயத்தை சேர்ந்தா 12. அப்புறம் பஞ்ச பிராணன்கள் 5 பிராணன்கள் சேர்ந்து இருக்குது. எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு 17 தத்துவங்கள்
நம்ம இடத்துல இருக்கிறது தான் இங்க சூட்சும தேகம் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த சூட்சும தேகம்னா வெறும் மனசு மட்டும் இல்ல, 17 தத்துவங்களை உள்ளடக்கிய சூட்சும தேகம் இருக்குது. இப்ப இந்த சூட்சும தேகம் இருக்குதுங்கிறது எப்படிங்க எனக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சூட்சும தேகம் இருக்குதுங்கிறத உங்களுக்கு தான் கனவுல தெரியுது. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த சூட்சும தேகத்தை பார்க்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே சொல்றோம். இந்த பரு உடல் இருக்கிறது வேணா எனக்கு தெரியுதுங்க, நான் பாருங்க முழு உருவம் உட்காந்து உங்ககிட்ட பாடம் கேட்டுட்டு இருக்கிறேன், நண்பர்களோட பேசிட்டு இருக்கிறேன், அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் இந்த பரு உடலை அபிமானித்து கொண்டு நீங்க உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இந்த பௌதீக உடல் உங்களுக்கு இருப்பது நன்றாக தெரிகிறது, ஒவ்வொருத்தருக்குமே நன்றாக தெரிகிறது. ஆனா நமக்கு இந்த பௌதீக உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சூட்சும உடல் நமக்கு இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நான் பார்க்கலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சரி நீ எப்ப பார்க்கலன்னு சொல்றப்பா சொல்லு பார்க்கலாம், எப்பயுமே நீ பார்க்கலையா அப்படின்னு சாஸ்திரம் திருப்பி கேள்வி கேட்குது. இல்லைங்க நான் எப்பயுமே பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நீங்க தூங்கும் போது உங்க சூட்சும தேகத்தை பாக்குறீங்களே, நீங்க தூங்கி பாருங்களேன், நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு இந்த உலகம் புதுசா படைக்கப்படுதா இல்லையா, வேற ஒரு உலகம் அங்க தோன்றுதா இல்லையா? அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ளணும் இல்ல. ஏன்னா இப்ப நானே தான் அந்த உலகத்தை படைக்கிறேன். தூங்கும் போது நான் என்ன ஆயிட்டேன்னா இந்த பௌதீக உடலை விட்டுடுறேன். நல்லா யோசனை பண்ணிக்கணும். இப்ப இந்த பாடம் எல்லாம் ரொம்ப டெப்த்ல போயிட்டு இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையா கேட்கணும், புரிதலோட கேட்கணும். இப்ப இந்த ஸ்தூல உடலை தான் நான் அபிமானிக்கிறேன், நான் சொல்லி அபிமானிக்கிறேன். என்னுடைய பேரு, என்னுடைய பதவி, என்னுடைய பட்டம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், எதையாவது பிடிச்சுக்கிட்டு அபிமானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் இந்த ஸ்தூல உடலுக்கு அப்பாற்பட்ட சூட்சும உடலாகவும் இருக்கிறேன்னு நான் சொல்லும் போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொன்னா அதற்கு ஆதாரம் நம்ம இடத்திலே வருகின்ற கனவு உலகம். அப்ப நான் தூங்கும் போது இந்த ஸ்தூல உடலே எனக்கு தெரியல, நான் ராமசாமியா குப்புசாமியான்னு தெரியல, நான் BA கிராஜுவேட்டா இல்ல MBA கிராஜுவேட்டான்னு தெரியல, நான் இந்து மதமா இஸ்லாமிய மதமான்னு தெரியல. அப்ப எதுவுமே தெரியாம நான் டீப் ஸ்லீப்ல தூங்கிட்டு இருக்கிறேன். அப்படி டீப் ஸ்லீப்ல நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு ஒரு புதிய உலகம் படைக்கப்படுது. அந்த உலகத்துல நான் எல்லா விவகாரங்களுக்குள்ளயும் ஈடுபடுறேங்க. நாய் கடிக்க வரும்போது கதறிட்டு ஓடி வரேன், நாய் கடிக்குதுன்னு கத்துறேன். ஒரு பேய் துரத்தும் போது ஐயோ பேய் துரத்துதுன்னு பதறேன். அப்ப இது மாதிரி நான் எத்தனையோ விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டு நான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற அத்தனை சமாச்சாரங்களும் கனவு உலகத்துல நடக்குதா இல்லையா? அப்போ நானே தானே கனவு கண்டேன், வேற யாராவது கனவு கண்டாங்களா? அது நான் தானே கனவு கண்டேங்கிறதுக்கு என்னங்க உத்தரவாதம் கேட்டீங்கன்னா, அந்த கனவுல இருந்து விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு நீங்களே தானே அந்த கனவை சொல்றீங்க. நான் இப்படியெல்லாம் கனவு கண்டேங்க, என்ன நாய் துரத்துச்சு, என்ன பேய் துரத்துச்சு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்மளாலேயே ஒரு உலகத்தை உண்டாக்கி கனவு காணுகின்ற உலகத்தை படைக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? அதுதான் சூட்சும தேகம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்தூல தேகத்துல இந்த பௌதீக உடல்ல எப்படி இந்த உலகத்தை இந்த நிஜ உலகம் என்று இதை நீங்க பாவித்துக் கொண்டு அனுபவமாக்குறீங்களோ, அது மாதிரி இங்க சூட்சும தேகத்தையும் நீங்களே உண்டாக்கி கொண்டு அங்க ஒரு கனவு உலகத்தை அனுபவமாக்குறீங்க. அது மட்டுமா, இப்ப இந்த ஸ்தூல தேகமும் சூட்சும தேகமாகிய 2 தேகங்கள் தான் எனக்கு இருக்குதான்னா இல்ல, மூன்றாவதாக ஒரு தேகம் இருக்கிறது. அதுதான் இந்த 2 தேகங்களும் உண்டாவதற்கு காரணமான காரண தேகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்துச்சு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த 3 தேகங்கள் இருக்கிறத நம்ம நிச்சயமாக தனித்துவமாக உணர முடியும், ஒவ்வொருத்தராலையும் உணர முடியும். இதுல யாருமே எனக்கு ஒரு தேகம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. வெறும் பௌதீக உடல் மட்டும் தான் எனக்கு இருக்கு, இந்த பரு உடல் மட்டும் தான் எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப சூட்சும உடலை கனவுல நாம அனுபவமாக்குறோம். அப்ப இந்த 2 உடலை நம்ம அனுபவமாக்குற நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, 3வது உடலா இருக்கக்கூடிய அந்த காரண உடலை தான் அனுபவமாக்க முடியல. அந்த காரண உடலுடைய அனுபவங்களும் நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, அந்த காரண உடல் தான் நம்முடைய கர்மா, சஞ்சித கர்மா. அந்த காரண உடல் தான் இந்த பிறப்பு இறப்புக்கு காரணமாகவும் இருக்குது. அந்த காரண உடல் தான் இந்த பௌதீக உடலாகிய ஸ்தூல உடல் எடுப்பதற்கும் சூட்சும உடல் எதிர்ப்பதற்கும் காரணமாக இருக்குது. அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த காரண உடல் இருப்பதினால்தான் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த ஸ்தூல சூட்சும உடல்கள் வந்து போவதனால அது மீண்டும் மீண்டும் பல்வேறு பிரளயத்துல
ஒடுங்கி மீண்டும் அது உண்டாகுதுன்னு அர்த்தம். பிரளயம் என்றால் ஒடுங்கி மீண்டும் அது உண்டாகுதுன்னு அர்த்தம். பிரளயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு லயம் என்றால் ஒடுங்குதல், பிரளயம் என்றால் மீண்டும் விரிந்து ஒடுங்குதல் அர்த்தம். அப்ப அந்த விரிந்து விரிந்து ஒடுங்குகின்ற அந்த பிரளயம் என்பது எப்படின்னா, இந்த உடல்கள் வந்து வந்து போகின்றன. வந்து வந்து போகுறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நிஜ வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாரு, அவர் மறுபிறப்பு எடுத்திருப்பாரு, எங்கேயாவது பிறந்திருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த பௌதிக உடல் போயிட்டா அவருக்கு இன்னொரு பௌதிக உடல் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம நம்புறோம். அப்படி நம்புறதுனால தானே சிரார்த்தம் எல்லாம் செய்யறோம். சிரார்த்தம் பண்றோம், படையல் போடுறோம், அப்புறம் காக்காவை பிறந்துட்டாரு தாத்தான்னு சொல்லிட்டு காக்காவை கொண்டு போய் சோறு வைக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்குது. அப்ப இந்த பௌதிக உடல் வந்து ஒண்ணு போனா இன்னொரு உடல் எடுத்துக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்ல. அது மாதிரி இந்த சூட்சும உடல் மாத்தி மாத்தி எடுக்கிறோம்ல. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கனவு காண்றோம், இந்த கனவுல வேற ஒரு நண்பனோட ஒரு நாய் துரத்துற மாதிரி கனவு கண்டோம். மறுநாள் தூங்கும் போது இன்னொரு கனவு காணுவோம், அங்க புலி துரத்துற மாதிரி கனவு காணுவோம், வேற ஒரு நண்பனோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இது மாதிரி இந்த உடல் வந்தும் போயும் இருக்குது இல்லையா, அதுதான் பிரளயம்னு சாஸ்திரம் சொல்லுது. இது மனதில் நடக்கக்கூடிய இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் பிரளயம். இது வந்து தினசரி நடக்கக்கூடிய பிரளயம். அப்ப இந்த மாதிரி இந்த கனவு வாழ்க்கையும் நனவு வாழ்க்கையும் வந்து வந்து போகின்ற வாழ்க்கை அனுபவங்கள், நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை அனுபவங்கள். கனவு வாழ்க்கை என்னமோ சில வினாடிகள் சில நிமிடங்கள்ல கலைந்து போகிறது. ஆனால் நனவு வாழ்க்கை என்பது சில வருடங்கள் நீடிக்கின்றது. ஆனால் சில வருடங்கள் நீடித்தாலும் சில வினாடிகள் கலந்து போகின்ற கனவு வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த இரண்டு விதமான வாழ்க்கைகளும் வந்து வந்து போகின்ற வாழ்க்கை தானே தவிர சாஸ்வதமான வாழ்க்கை கிடையாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாஸ்வதமா இருக்குமா? இப்ப நான் இந்த பிறவியில பிறந்துட்டேன், நான் படித்து பட்டம் பெற்று இந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறேன், இதெல்லாம் சாஸ்வதமா? அப்படியே இருப்பனா அப்படின்னா இல்லையே. ஒரு நாள் நான் இந்த உடம்பு விட்டுட்டு போயிடுறேன், அந்த உடம்பை விடும்போது எனக்கு எல்லாம் போயிடுது, இந்த உடலும் போயிடுது, இந்த உடலோட வந்த அத்தனை விஷயங்களும் போயிடுது, அவ்வளவுதான். இந்த உடலோட வந்த விஷயங்கள் எல்லாம் போயிடுதுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த உடல் வந்த பிறகு இந்த உடலோட வந்த அம்மா அப்பாவில இருந்து படிப்புல இருந்து பதவி வரைக்கும் எல்லாமே காணாம போயிடும். இந்த உலகத்துல என்னென்ன விஷயங்களை நாம எடுத்துக்கிட்டோமோ, இந்த பிரபஞ்சத்துல இருந்து என்னென்ன விஷயங்களை நாம இந்த ஸ்தூல உடல்ல பௌதீக உடல்ல எடுத்துக்கிட்டோமோ அத்தனையுமே வந்து இந்த உடலை விடும்போது காணாம போயிடும். இந்த உடலோடு வந்து இந்த உடலோட அத்தனையும் போயிடுது. இது நம்ம அனுபவத்துல இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பார்க்கிறோம். நம்ம கண்ணெதிரிலே வந்தாரு தாத்தா. நான் சின்ன வயசுல ஒரு மடியில உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன், பாட்டியோட மடியில உட்கார்ந்து இருந்தேன். இன்னைக்கு அந்த தாத்தாவும் இல்ல, பாட்டியும் இல்ல. எங்க போனாங்க? அந்த உடலோட வந்தாங்க, உடல் இல்லாம போயிட்டாங்க. அப்ப அந்த உடலோடு வந்தவங்க எத்தனை உறவுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க? தாத்தா பாட்டி மட்டுமா இருந்தாங்க? தாத்தா பாட்டியினுடைய பேரன் பேத்திகள் நாம் இருந்தோம், தாத்தா பாட்டியினுடைய அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க, அப்புறம் அவங்க மகன் மருமக மகள் அப்படின்னு ஒரு பெரிய சமூகமே உண்டாக்கி வச்சிருந்த தாத்தா பாட்டி இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய்விட்டார்கள். அப்படின்னா அதே நிலைதானே நம்ம ஒவ்வொருத்தருக்கும். அப்ப அது மாதிரி தான் இந்த பௌதீக உடலும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். அப்ப இது நம்ம அனுபவத்துல உணர்ற மாதிரி இந்த சூட்சும உடலும் நம்ம இடத்துல தினசரி வந்து வந்து இல்லாமல் போகிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். சூட்சும உடல் தினசரி வந்து போகின்றது, ஸ்தூல உடல் சில வருடங்களில் வந்து போகிறது. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுதான் கால தேசம் அப்படிங்கிறது. கால தேசம்ங்கிறது டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த கால தேசத்தை உடல் தான் மாத்தி எடுத்துக்குது. இந்த பரு உடலுக்குள்ள வரும்போது சில வருடங்கள் எடுத்துக்குது, சூட்சும உடலுக்குள்ள வரும்போது சில வினாடிகள் எடுத்துக்கிறது அல்லது சில நிமிடங்கள் எடுத்துக்குது, அவ்வளவுதான். ஆனா மொத்தத்துல இது ஸ்டேபிளா நிக்காது, இது வந்து போயிடும். அப்ப இந்த மாதிரி வந்து போகிற இந்த இரண்டு உடல்களும், இந்த ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் உண்டாவதற்கு காரணமான ஒரு காரண உடல் இருக்கிறது. அந்த காரண உடல் இருக்கின்ற வரைக்கும் இந்த ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் அழியவே அழியாது. மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலே இவைகள் சுற்றி கொண்டே இருக்கும். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மூலத்தை, காரண தேகத்தை கண்டறிந்து அந்த காரண தேகத்தை அழிக்கும் போது மட்டும்தான் அவன் பிறவா பெருநிலையை அடைகிறான் என்பதை மிக ஆழமாக நம்முடைய சாஸ்திரம், சனாதன தர்மம் மட்டுமே சுட்டிக்காட்டுகிறது. வேற எந்த சாஸ்திரமும் இதை சுட்டிக்காட்டாது. அப்போ இந்த சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்ட இந்த
வாழ்வியல் நெறிமுறையில இப்ப நம்ம வந்து போகின்ற இந்த பௌதீக உடலா உண்மை அல்லது இந்த சூட்சும உடலாகிய மனோ உடலா உண்மை என்றால் இல்லை. அப்ப இந்த உடலுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆன்மா, அதுதான் பரமான்மா, அது மட்டும் தான் உண்மை என்பதாக சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்குது. அப்போ அந்த தூய அறிவு மட்டும்தான் சத்தியம். அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம் உண்மையில் மித்தியா என்பதாக இங்கு சாஸ்திரத்தில் புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்ப இங்க அதைத்தான் சொல்ல வராரு. இந்த 3 தேகங்கள் ஆத்மாவிடத்திலே சாட்சியாக மட்டும்தான் இருக்கிறது. ஆத்மா என்ன பண்ணுதுன்னா இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தோற்றத்தினாலே ஆத்மா பாதிக்கப்படுவதில்லை. அப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஆத்மா இதுல சம்பந்தப்படுதா, ஆத்மா இதுல வந்து போகுதா, ஆத்மா தான் உருவம் எடுத்துக்குதா, ஆத்மா தான் உடம்பு எடுத்துக்குதா அப்படின்னா இதெல்லாம் நமக்கு புரியாமனா கண்டதை போட்டு அப்படின்னா நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆத்மா எதிலும் சம்பந்தப்படுவதே கிடையாது. அது எல்லாவற்றுக்கும் சாட்சியாக மட்டுமே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆத்மாவை அரசனை போல அறிவாயாக அப்படின்னு இந்த சூத்திரத்துல சொல்றாரு. தத் விருத்தி சாட்சினம் வித்யா ஆத்மானம் ராஜவத்சதா அப்படிங்கிறார். அது எப்படி சொல்றாருன்னா, தேகன் திரய மனோபுத்தி பிரகிருதிபியோ விலட்சணம். விலட்சணம்னா இந்த 5 இந்திரியங்கள் உள்ள ஸ்தூல தேகம், அதில் உண்டான மனம் புத்தி, அப்படிப்பட்ட சூட்சம தேகம், அப்புறம் இந்த காரண தேகம். அப்ப இதெல்லாம் உள்ளடங்கிய 3 தேகங்கள், ஸ்தூல உடல், சூக்கும உடல், காரண உடல் ஆகிய இந்த 3 தேகங்களுக்கு வேறானதாகத்தான் ஆத்மா இருக்கிறது. அப்ப இந்த தேகங்கள் எப்படிங்க வந்துச்சு? ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அப்ப இது எப்படிங்க வந்துச்சுன்னா இதான் சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லுது. அதுக்குதான் கண்ணாடி ஓமானம் போன சூத்திரத்துல சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நான் மட்டும்தான் சத்தியமா இருக்கிறேன். ஆனா நான் போய் கண்ணாடியில் நிற்கும் போது எனக்கு வேறாக இன்னொரு உருவம் தெரியுது. இரண்டாவதாக ஒரு உருவம் தெரியுது. ஆனா இரண்டாவதாக தெரிகின்ற உருவம் என்னை போலவே இருப்பதினாலே அது சத்தியம் என்று எப்படி சொல்ல முடியும்? அது பிரதிபிம்பம். அப்ப அந்த பிரதிபிம்பம் பிரதிபிம்பிப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்ணாடி தான் காரணமாக இருக்குது. நான் இந்த பக்கம் உண்மையிலேயே இருக்கிறேன். எனக்கு வேறாக இன்னொரு உருவம் தெரிவதற்கு கண்ணாடி தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு வேறாக இன்னொரு உருவம் இருப்பது போல தோன்றுகிறது. அப்ப இந்த தோற்ற மாயை, இந்த பிரதிபிம்பம் எனக்கு வேறாக இருப்பதாக நான் பாவித்துக் கொள்வது எதன் அடிப்படையில? அந்த கண்ணாடியின் அடிப்படையில. கண்ணாடி இல்லைன்னா நான் மட்டும்தான் இருப்பேன், எனக்கு வேறாக பிரதிபிம்பம் இருக்காது. அது போல இங்க ஆத்மா மட்டுமே இருக்கிறது. ஆத்மாவினால் உண்டாக்கப்பட்ட மனம் என்கின்ற கண்ணாடியின் மூலம், இதை நல்லா உள்ள வாங்கிக்கணும். ஆத்மா மட்டுமே இருக்கிறது. ஆத்மாவின் மூலம் படைக்கப்பட்ட மனம் என்ற கண்ணாடியின் மூலம் அதே ஆத்மா பிரதிபிம்பித்து பிரகாசிக்கிறது. அதே ஆத்மா பிரதிபிம்பித்து பிரகாசிக்கின்ற நிலையை அந்த கண்ணாடி தன்னுடையதாக பாவித்துக் கொள்வது எவ்வளவு ஒரு அறியாமையோ, அது போல இங்கு மனம் கொண்ட நாமெல்லாம் நம்மை தனித்துவமாக அபிமானித்துக் கொண்ட அறியாமையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம்னு தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அதே சமயம் அந்த அறிவுக்கு தெரியும், நான் தான் இங்கு சத்தியமா இருக்கிறேன், எனக்கு வேறாக பிரதிபிம்பிக்கின்ற இந்த பிம்பம் உண்மை அல்ல என்பதை நான் எப்படி கண்ணாடியின் மூலமாக புரிந்து கொள்கின்றேனோ, அதுபோல அந்த தூய அறிவாகிய ஆன்மாவிற்கு தனக்கு வேறாக பிரதிபிம்பிக்கின்ற மனம் என்பது ஒரு பிரதிபிம்பம் என்பது நன்றாக தெரியும். அப்ப அந்த அறிவு அதனால் களங்கம் அடையாது. அது ஒரு பிம்பம் என்பதை அது தெரிந்து கொண்டிருக்கிறதுனால அது எதனாலும் சலனம் அடையாது, சஞ்சலம் அடையாது. ஆனா என்ன இங்க பிரச்சனைன்னா, இப்ப கண்ணாடியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தோற்ற மாயையாக இருந்தாலும் பிரதிபிம்பமாக இருந்தாலும் அந்த கண்ணாடி என்ன ஆயிடுது? ஒரு ஜடப்பொருள். அந்த கண்ணாடி ஒரு ஜடப்பொருளா இருக்கிறதுனால அந்த கண்ணாடி தன்னிடத்திலே பிரதிபிம்பிக்கின்ற பிரதிபிம்பத்தை கண்டு அவரை போலவே நான் இருக்கின்றேன் என்று அகங்காரம் கொள்வதில்லை. ஏன் அகங்காரம் கொள்வதில்லை? அந்த கண்ணாடிக்கு உணர்வு இல்லை. ஆனா இங்க நம்மிடத்திலே அந்த தூய அறிவாக ஆன்மாவின் பிரதிபிம்பமாக பிரகாசிக்கின்ற மனதிலே அந்த பிரகாசம் பிரதிபிம்பிக்கின்ற பொழுது இந்த மனம் தன்னை நான் என்பதாக அபிமானித்துக் கொள்கிறது. அதுதான் இங்க விஷயம். தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு அந்த ஆன்மாவை பிரதிபிம்பத்தை தானாக பாவித்துக் கொண்டு நான் என்பதாக அபிமானித்துக் கொண்டு
அதிலே சிக்கிக் கொள்வதனால்தான் இங்கு எல்லோருமே அந்த மனோவியாபகத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு அகங்காரத்தில் ஆடிக்கொண்டு இவ்வளவு அட்டகாசங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள இந்த புரிதல் வரும்போது, அப்ப அந்த தூய அறிவு மட்டும்தான் இருக்கிறது. அதனுடைய பிரகாசம் மனதில் பட்டு பிரதிபிம்பிக்குது. அப்ப பிரதிபிம்பிக்கின்ற பிம்பம் உண்மை அல்ல. உண்மையில் அந்த அறிவு மட்டும்தான் இருக்கின்றது என்பதை யார் ஒருவன் இதே மனதை கொண்டு விசாரித்து உணர்கிறானோ அவன் அந்த தூய அறிவாக, ஆன்மாவாக மாறிவிடுகின்றான். அவன் மட்டும்தான் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அவனே ஞானி, அவனே ஜீவன் முக்தன் என்பதாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அதை நாம இங்க நல்லா உள்ள வாங்கிக்கணும். அதை உள்ள வாங்கிக்கிட்டு இந்த சூத்திரம் சொல்ல வர்ற, இந்த ஸ்லோகம் சொல்ல வர்ற முக்கிய விஷயம் என்னன்னா, இந்த 3 தேகங்களுக்கும் அப்பாற்பட்டு ஆத்மா இருக்கிறது. ஆனால் அந்த ஆத்மா இவைகளுக்கெல்லாம் அரசனை போல இருக்கின்றது என்று அறிவாயாக என்றுதான் இந்த 18வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த புரிதல் நம்ம இடத்துல நல்ல ஆழமாக வேறுன்றோம். அதை விட்டு நாம என்ன பண்றோம், இந்த உடலை நான் அபிமானித்துக் கொண்டு அதுல சிக்கிக்கிறோம். அல்லது மனம் கற்பித்துக் கொண்ட கற்பனையான விஷயங்கள்ல போய் ஏராளமான விஷயங்களை ஏத்தி வச்சுக்கிட்டு அதுதான் உண்மைங்கிற மாதிரி அதுல சிக்கிக்கிறோம். அப்ப இது மாதிரி புற விஷயங்களிலே நாட்டம் போய்கிட்டு இருக்கிற மனசுக்கு எப்பொழுது தன்னை அறிந்து கொள்ள முடியும்னா, அது அகத்துல தன்னை திரும்பி பார்க்கும் போது மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர, அது அகத்துல பார்க்காம புறத்துல பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு நாளும் அது தன்னை அறியவே முடியாது என்றுதான் இங்க மகான்கள் நமக்கு உபதேசிக்க வர்ற முக்கிய விஷயமாக பார்க்கிறோம். இங்க இந்த பாடத்திட்டத்துல ரொம்ப உள்ள வாங்கிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல நம்ம சிக்காம நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த பிரத்யேக அறிவாகிய பகுத்தறிவை கொண்டு விசாரணை செய்து பார்த்து, இந்த உலகம் எப்படிப்பட்டது, அதிலே நான் யார், அப்ப இந்த நான் என்ற இந்த என்னுடைய தனித்துவமான இந்த உடலும் இந்த மனமும் இந்த காரணத்தேகமாகிய இந்த விஷயங்களும் எதனுடைய அதிஷ்டானத்துல பிரகாசிக்குது அப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ணி பார்க்கும்போது எல்லாம் அந்த அறிவாகிய ஆன்மாவினுடைய அதிஷ்டானத்தில் தான் இது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட இந்த தேகங்கள் இருப்பதினால்தான் இந்த உலகம் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயமே இந்த தேகத்தினால படைக்கப்படுது. இந்த தேகம் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அப்ப நம்ம எப்படிங்க இந்த உலகம் இல்லைங்கிறீங்க, நான் இந்த தேகத்துல இல்லைன்னா என்ன, என்னை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த தேகத்துல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இது மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய மனதுல அவங்க உலகத்துக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதுக்குத்தான் நம்ம என்ன பண்ணணும், இது எப்படி இது சாத்தியம், நான் வேணா இறந்து போயிட்டு எனக்கு இந்த உலகம் இல்லாம போயிடலாம், ஆனா என்னுடைய மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் இருக்குது இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்படி நம்ம நினைச்சு கொண்டிருக்கிற நம்முடைய அனுபவங்களும் நடைமுறையில ரியலா இருக்குது, பிராக்டிக்கலாவே இருக்குது. இப்ப எங்க தாத்தா பாட்டி இல்ல, ஆனா நான் இருக்கிறேன், நான் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப தாத்தா பாட்டி மட்டும்தான் இல்லாம போயிட்டாரு. அப்ப அவருக்கு மட்டும்தான் இந்த உலகம் இல்லாம போச்சு, எனக்கு இந்த உலகம் இருக்குதுல்ல. அப்ப தாத்தா பாட்டி என்னோட வந்தாரு, என்னோட இருந்தாரு, இன்னைக்கு இல்லாம போயிட்டாரு. அப்ப அவருக்கு தான் இந்த உலகம் இல்லாம போச்சு, நான் இங்க உயிரோடு இருக்கிறேன், அப்ப எனக்கு இந்த உலகம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, இப்ப ஒரு காலத்துல நானும் இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு பின்னாடி வந்த என்னுடைய சந்ததிகளுக்கு இந்த உலகம் இருக்கும். அப்ப இப்படித்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதுல இது இல்லை என்று எப்படி நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வரத்தான் செய்யும். அதைத்தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இதை கொஞ்சம் நல்லா விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும்பா. எப்படி புரியும்னா, இப்ப தாத்தா பாட்டி எப்படி வந்தாங்க, நான் வந்ததுனால தானே வந்தாங்க. இப்ப நான் இந்த உலகத்துல ஜனனமான பிறகுதான் எனக்கு சொல்றாங்க, பாருங்க இதுதான் உங்க அம்மா, இதுதான் உங்க அப்பா, இந்த அம்மா அப்பாவை பெத்தவங்க இந்த தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகளும் நம்ம இந்த உடல் எடுத்து வரும்போது தான் நமக்கு இந்த உறவுகளும் அறிமுகமாகுது. அப்ப இந்த அறிமுகத்தினால இந்த உறவுகள் எல்லாம் நம்ம முன்னாடி காட்சி ஆகுது, அனுபவம் ஆகுது. அதை வச்சு நம்ம இந்த உலகத்துல ஆனந்தம் அடைகிறோம். அது நம்ம கண்ணெதிரிலேயே அந்த உறவுகள் இல்லாம போறதையும் நம்ம அனுபவமா பாக்குறோம். அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாமே போகின்ற இந்த மாய விளையாட்டுல இந்த ஸ்தூல உடல்ல இருந்து கொண்டு நாம வாழுகின்ற இந்த வாழ்க்கை சத்தியமாக தெரிகின்றது. அதே சமயம் இதே உலகம் நமக்கு கனவுல படைக்கப்படும் போது மட்டும் சத்தியமா தெரியல. ஏன்னா கனவுல இதே மாதிரி ஒரு உலகத்தை நான் படைக்கிறேன், இதே மாதிரி ஒரு உலகத்தை படைக்கிறேன், அங்கேயும் நான் என் தாத்தா பாட்டியோடு இருக்கிறேன், என்னுடைய மனைவி மக்களோடு இருக்கிறேன். என்ன வித்தியாசம்னா, இந்த மனைவி மக்கள் இந்த தாத்தா பாட்டி அங்க வரமாட்டாங்க. அது கனவு உலக வாழ்க்கை, இது நனவு உலக வாழ்க்கை. அப்ப கனவு உலக வாழ்க்கையில
நான் இருக்கிறேங்கிறதுக்கு என் உடலையே நான் பார்க்க முடியாது. கனவு உலகத்துல என்னுடைய உடம்பே எனக்கு தெரியாது. ஆனா என்னை சார்ந்த உடல்கள் எல்லாம் ஒரு கற்பனையான மனோ உலகமாக அப்படியே விருந்து விளையாடிட்டு இருக்குமே தவிர, எதுவும் அப்படியே நிரந்தரமா நின்னுடுமா? அப்படியே அவங்க இருப்பாங்களான்னா இல்ல. நான் கனவு கலைஞ்சிட்டேன்னா, அதே தாத்தா பாட்டி, அதே என்னுடைய குழந்தைங்க, எனக்கே வயசா எனக்கு பேரம்பேத்தி இருக்கிற மாதிரி எல்லாம் கூட நான் கனவு கண்டேன்னா கூட, அந்த பேரம்பேத்தியும் இல்லாம போயிடுறாங்க. தாத்தா பாட்டியும் இல்லாம போயிடுறாங்க. அப்ப நான் இல்லாம போனா கனவுல எல்லாருமே இல்லாம போயிடுறாங்களே. நல்லா இத விசாரம் பண்ணி பார்க்கணும். நான் ஒருத்தன் தான் இத்தனையும் படைச்சேன். நானே தான் கனவு உலகத்தை படைக்கும் போது நான் தான் பிறந்தேன். நானே தான் தாத்தா பாட்டியை பார்த்தேன். நானே தான் பேரன் பேத்தியை பார்த்தேன் அந்த கனவுல. ஆனா நான் இல்லாம போன உடனே, கனவு கலைந்த உடனே, என்னுடைய தாத்தா பாட்டி மட்டுமா போயிட்டாங்க. என்னுடைய பேரன் பேத்திகள் கூட காணோம். நான் பெத்த குழந்தைங்க எல்லாமே என்னுடைய பேரன் பேத்திகள் கூட காணோம். அப்ப இந்த உறவின் அடிப்படையிலே இத்தனையும் காணோம். அப்புறம் இந்த உலகம் எங்க இருக்குது? உலகமே இல்ல. அப்ப அப்படி பார்க்கிற இத்தனை விஷயங்களும் காணாம போகுது கனவு உலகம்னா, அந்த கனவு உலகத்தை படைத்தவன் யார்? அப்படின்னு நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா, அது நானே தான் படைச்சு, நானே தான் அனுபவிச்சு, நானே தான் அழிக்கிறேன். அப்ப இந்த முத்தொழிலை நானே தான் புரிகிறேன். இப்ப நானே தான் அந்த ஈஸ்வரனா இருக்கிறேன் கனவுல. அதே வாழ்க்கைய நனவுலையும் நான் தான் வாழுகின்றேன். அப்ப நனவு உலகத்துல இப்ப நானே தான் இந்த உலகத்தை படைச்சு, நானே தான் தாத்தா பாட்டியை படைச்சு, நானே தான் வயசாகி பேரன் பேத்திகளை படைச்சு வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பேரன் பேத்திகளும் இந்த தாத்தா பாட்டியும் நான் இல்லாம போயிட்டா இல்லாம போயிடுவாங்கிறது தான் இங்க சத்தியம். ஆனா அவங்க எல்லாம் இருக்கிறாங்களேன்னா இதுதான் மனதனுடைய கேம். இங்க ரொம்ப டெப்த்ல போய் பார்த்தீங்கன்னா இப்படிதான் மைண்ட் பிளே பண்ணும். ஏன்னா இது சினிமா படம் மாதிரி. அந்த படம் ஓடிட்டு இருக்க வரைக்கும் சீன் எல்லாம் உண்மை. படம் கரண்ட் போச்சோ இல்லையோ, வெறும் வெள்ளை ஸ்கிரீன் தான் இருக்கும். அங்க ஒரு சீன் இருக்காது. அப்ப அது மாதிரி இங்க உயிர் போச்சோ இல்லையோ ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த உலகம்ங்கிறது நம்ம இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம். நம்ம இல்லைன்னா இந்த உலகம் இல்ல. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப நம்ம இந்த உலகத்துல எப்படி படைச்சு விளையாடுறோம், எதுக்காக இந்த உலகத்தை நம்ம படைக்கிறோம், எதற்காக இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம், எதற்காக இந்த உலகத்தை அழிக்கிறோம். அப்ப இங்க படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற அந்த ஈஸ்வரனாகவே நான் தான் இருக்கின்றேன். அப்ப நான் இவ்வாறு படைத்து விளையாடுகின்ற என்னுடைய இந்த வியாபகம், இந்த பிரபஞ்சம் எப்படி விரிந்தது அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தா, இத்தனைக்கும் ஆதாரமாய், அதிஷ்டானமாய் அந்த தூய அறிவாகிய ஆன்மா இருப்பதினால் தான் இருக்கிறதுங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்திலே வருகின்ற மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இத்தனைக்கும் சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவை அரசனை போல அறிவாய் அப்படின்னு ஏன் அரசனை போல அறிவாய்ன்னு சொல்றாரு? ராஜவச்சதா அப்படிங்கிறாரு ஒரு வார்த்தை, ராஜவச்சதா. ஏன் அரசனை போலங்கிறத சொல்றாருன்னா, ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசனுக்குத்தான் அத்தனை உரிமைகள் இருக்கு. குடிமக்கள் இருந்து யாரை வேணா அவன் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் கண்ட்ரோல தான் இந்த அவனுடைய அந்த ராஜாங்கமே இருக்கு, ராஜமண்டலமே இருக்கு. அரசன் நினைச்சா என்ன வேணா செய்வான், என்ன வேணா படைப்பான், என்ன வேணா அழிச்சிடுவான். அப்போ அந்த அரசனை போல நீ அந்த ஆத்மாவை பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மாவே என்ன பண்ணுது? ஒன்றை படைத்து, ஒன்றை அனுபவித்து, ஒன்றை அழித்து விடுகின்ற 3 வேலைகளையும் ஒரு மாய விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது சம்பந்தப்படுவதில்லை, அதில் சம்பந்தப்படுவதே கிடையாதுங்கிறது தான் இங்க விஷயம். அப்ப இதைத்தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்றது? அந்த ஈஸ்வரன் தன்மைங்கிறத மனசாகவும், மனமாகிய அந்த ஈஸ்வர தன்மை பிரகாசிப்பதற்கு ஆதாரமாக அந்த தூய அறிவாகிய ஆன்மா இருப்பதாகவும் நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்குது. அப்ப நாம் இதெல்லாம் எப்படிங்க ஆழமா புரிந்து கொள்ள முடியும்னா, இந்த மாதிரி ஒரு விசாரணையை நம்ம மேற்கொண்டா தான் புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஒவ்வொன்றும் தனிப்பட்ட முறையில விசாரணை பண்ணி தான் இந்த பாடத்திட்டத்துல நம்ம ஜெயிக்க முடியும். வேற நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு எதுவுமே சாத்தியமாகாது, புரியாது. நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, என்ன பயிற்சிகள் செஞ்சாலும் சரி, அதுல போய் சிக்கிக்கிட்டு இருப்பீங்களே தவிர உங்களை நீங்க யாருன்னு தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப இதை நல்லா நீங்க உள்ள வாங்கி, நம்ம இதுல உண்மைத்தன்மை என்னங்கிறத நம்ம உணரும் போது மட்டும்தான் நம்ம விடுதலை ஆகிறோம். விடுதலைன்னா என்ன? நம்ம இத்தனை நாள் மனமாக இருந்து இந்த உலகத்தை உண்மை என்பதாக நம்பிக்கொண்டு இந்த உறவுகளும் இந்த விஷய சுகங்களையும் சத்தியம் என்பதாக பாவித்துக் கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் நம்மை விட்டு நீங்கி இங்கு இருப்பது அந்த அறிவாகிய ஆன்மா மட்டுமே, பரமான்மா மட்டுமேங்கிறது புரிந்து, அதுவே நான் என்பதாக உணர்ந்து நாம் தனித்துவத்தை இழந்து அதுவாக மாறிவிடுகின்ற அந்த உயரிய நிலை தான் இங்கு பிரம்ம நிலை, பரமார்த்த நிலை,
பரமானந்த நிலை என்பதாக சொல்லப்படுது. அப்ப இதை இவர் விளக்குவதற்காகத்தான் மகான்கள் வந்து நிறைய ஓமானங்களை எடுத்து நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே வருகிறார்கள். அடுத்தது 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருங்கிறதையும் பார்த்தோம்னா, 19வது ஸ்லோகம், வியாப்ருதே ஸ்விந்த்ரயே ஸ்வாத்மா வியாபாரி வியாவிவேக்கினாம் திருஷ்யத்தே பிரேசு தாவஸ்து தாவன்னிவ யதா சசி. இங்க இந்த 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆகாயத்திலே வேகமாக ஓடுகின்ற மேகங்களை பார்த்த பகுத்தறிவில்லாத ஒரு மனிதன் அந்த ஆகாயத்தில் சந்திரனே வேகமாக நகர்ந்து போவதாக கூறுவான். அதுபோல 5 கர்ம இந்திரியங்கள் மூலம் செய்யப்படும் செயல்களை பார்த்து அதில் உள்ளதையும் இல்லாதையும் பிரித்து பார்த்து அறிய முடியாத அஞ்ஞானி ஆத்மாவே செயலில் ஈடுபடுவதாக கூறுவான் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த 19வது ஸ்லோகத்துல வந்து பகவான் ஆதிசங்கர் நமக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கு ஒரு விஷயம் எப்படி தெரியும்னா, வானத்துல பார்க்கும்போது அங்க மேகமூட்டங்கள் வேகமா போயிட்டு இருக்கும். மேகமூட்டங்கள் வேகமாக ஓடுகின்றத பார்த்தா அங்க சந்திரன் தான் போற மாதிரி தெரியும், ஆகாயம் நகர்ற மாதிரி தெரியாது. அந்த சந்திரன் அங்கிருந்து அப்படியே வேகமா நகர்ந்து போற மாதிரி நமக்கு பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்கிறோம் இல்லையா? அப்படியே வானத்துல சந்திரன் வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆகாயம் என்னமோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், சந்திரன் நகர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த சந்திரன் நகர்தா ஆகாயம் நகர்தாங்கிறது யாருக்கு தெரியும்? விசாரித்து பார்க்கிறவனுக்கு தான் தெரியும். அங்க எது உண்மையிலேயே நகருது, சந்திரன் நகருதுங்களா ஆகாயம் நகருதுங்களா அப்படிங்கறது யாருக்கு தெரியும்னா, அதை கவனிச்சு பார்க்கிறவன் சந்திரன் அப்படியே தான் இருக்குது, அந்த ஆகாயம் தான் நகருது, அந்த ஆகாயம் ஓடுகின்ற வேகத்தை வைத்து சந்திரன் ஓடுவதாக தவறாக நான் புரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறத ஒரு விசாரணை பண்ணி பார்க்கிறவன், அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறவன் புரிஞ்சுக்குவான். ஆனா அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளாத ஒரு மூடன், ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான்? இங்கிருந்து வானத்தை பார்த்து பாருங்க சந்திரன் ஓடிக்கிட்டு இருக்கு, சந்திரன் எவ்வளவு வேகமா ஓடுது பாருங்க, அருமை அருமை அப்படின்னு அப்படி சந்திரனுடைய ஓட்டத்தை பார்த்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பான். அப்ப இப்படி சந்திரன் ஓடுகின்ற ஓட்டத்தை பார்த்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்ற அவனை சாஸ்திரம் முட்டாள் மூடன் என்று சொல்வது. எதோட பொருத்துறாரு இங்க அப்படின்னா, பகவான் ஆதிசங்கர் எதோட பொருத்தி பார்க்கிறாருன்னா, அது மாதிரி இங்க இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னிடத்தில் இருக்கின்ற இந்த கர்ம இந்திரியங்களினால் செய்கின்ற காரியங்களை எல்லாம் அந்த ஆத்மா செய்வதாக கூறிக்கொண்டு திரிகிறார்கள் என்று சொல்றார். 5 கர்ம இந்திரியங்கள் மூலம் செய்யப்படுகின்ற செயல்களை பார்த்து அந்த செயல்கள் மூலமாக நடக்கின்ற செயல் விளைவுகளினால் உண்டாகின்ற இருக்கின்ற இல்லாத விஷயங்களை எல்லாம் பிரித்து பார்த்து அதனுடைய உண்மை தன்மையை உணர முடியாத அஞ்ஞானி ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அப்ப இந்த இடத்துல அந்த புரிதல் நமக்கு நல்லா வரணும். இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை நம்ம ஏற்கனவே நல்லா தெளிவா சொல்லிட்டோம். அது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. நிறைய பேர் என்ன திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்கறாங்கன்னா, இப்ப இந்த கண்ணாடியை பார்த்து பிரதிபிம்பம் வந்து நீங்க தெரியுதுன்னு சொல்றீங்க, அப்ப கண்ணாடியில பிரதிபிம்பமா தெரியுற என்னுடைய உருவம் தெளிவாக தெரியணும்னா கண்ணாடியில் இருக்கிற அழுக்க நீக்குனா என்னுடைய உருவம் தெளிவா தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த கண்ணாடியை துடைக்க வேண்டியது நானா கண்ணாடியா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. சாதாரணமா யோசனை பண்ணி பாருங்களேன், கண்ணாடியை துடைக்க வேண்டியது நானா கண்ணாடியான்னு ஒரு கேள்வியை எழுப்புனா கண்ணாடி என்னைக்காவது தன்னுடைய அழுக்க தானே தொடச்சிக்குமா? அப்ப முடியாது இல்ல. அப்ப கண்ணாடி தன்னுடைய அழுக்க தானே தொடச்சிக்காது. அப்ப நான் தான் நீங்க உண்மையிலேயே இருக்கிறேன். அப்ப நான் தான் என்ன பண்றேன், அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்க தொடச்சி எடுக்கிறேன். அப்ப அது மாதிரி இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, அந்த கண்ணாடி தானே மனசுன்னு சொன்னீங்க, அப்ப ஆத்மா தானே அறிவு நான் சொல்றீங்க. அப்ப மனதில் இருக்கக்கூடிய களங்கங்களை நீக்க வேண்டும் என்றால் அது எப்படி மனசே நீக்கிக்கும்? அதுக்கு அறிவனுடைய சப்போர்ட் வேண்டும் இல்லையா? ஆத்மாவனுடைய அதிஷ்டானம் இருக்கணும் இல்லையா? அப்பத்தானே அதை நீக்க முடியும். ஏன்னா அங்க ரியலா நான் தானே அழுக்க எடுக்கிறேன் கண்ணாடியில இருந்து. கண்ணாடி ஒண்ணு அழுக்க எடுத்துக்கலையே, கண்ணாடி ஒண்ணு அழுக்க நீக்கிக்கலையே. அது மாதிரி இங்க மனசுல இருக்கிற அழுக்கு நீங்கணும்னா ஆத்மா தானே அது செய்யணும். நான் எப்படி மனசே மனசுல இருக்கிற அழுக்க நீக்கிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது ஒரு அருமையான கேள்வி. இதைதான் விசாரணைன்னு சொல்றது. இதைதான் விசாரணை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்.
அப்ப இந்த மாதிரி விசாரணை பண்ணா இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? கண்ணாடி ஜடப்பொருள். கண்ணாடி ஜடமா இருக்கிறதுனால ஒரு ஓமானத்துக்கு கண்ணாடியை நம்ம சொல்றோங்கிறதுக்காக அதை கொண்டு போய் அறிவு பொருளாக இருக்கிற மனசோட ஒப்பிட முடியுமா? அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், கண்ணாடி ஓமானத்தை சொல்றாருன்னா கண்ணாடி தானே தன்னுடைய அழுக்கு நீக்கிக்காது. காரணம் அது ஜடப்பொருள். ஆகவே அந்த கண்ணாடியில் என்னுடைய உருவம் தெளிவாக பிரதிபிம்பிக்க வேண்டும் என்றால் கண்ணாடியில் உள்ள அழுக்கை நான் தான் நீக்க வேண்டும். ஆனால் என்னை நான் ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை, நான் நானா இருக்கிறேன். ஆனா என்னை நான் ஒண்ணும் செய்யாம அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்க மட்டும் நீக்கின உடனே என்னுடைய உருவம் கண்ணாடியில பிரகாசமாக பிரதிபிம்பித்து காணப்படுகிறது. அதையே அப்படியே என்னோட பொருத்தி பார்க்கும்போது நான் உண்மையிலே தூய அறிவு ஆன்மா. அப்ப நான் பிரகாசிக்க வேண்டும் என்றால் இப்ப நான் என்ன செய்யணும்? என்னுடைய பிரகாசம் பிரதிபிம்பிக்கின்ற மனம் என்ற ஒரு விஷயத்துல அந்த ஆன்மா அறிவாகிய நானே அதை போய் அழிச்சு நீக்கிறனானா, இங்கத்தான் இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அந்த ஆத்மா அறிவு எதையும் செய்வதில்லை, அது சாட்சியா மட்டும்தான் இருக்குது. அப்ப எப்படிங்க அந்த மனதுல பிரகாசிக்கக்கூடிய அந்த அறிவு பிரகாசிக்கணும்னா அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை எப்படி நீக்க முடியும்? அந்த மனசே செஞ்சுக்குமான்னா, இங்கதான் ரொம்ப டெப்த்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மனம் என்பது ஒரு ஜடப்பொருள் கிடையாது. ஏன் ஜடப்பொருள் இல்லைன்னா அந்த அறிவு பிரதிபிம்பிக்கிறதுனால அது இங்க உணர்வு பொருளாக மாறுது. அதனால ஒரு ஓமானத்தோட கம்பேர் பண்ணி அந்த கண்ணாடியோட மனதை ஜடமாக்கி பார்க்காம அந்த உணர்வு இங்க பட்டு பிரகாசிக்கிற மனதுல தன்னை நான் என்று தனித்துவப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த அகங்காரத்தன்மையை அடையுதா இல்லையா? அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணாடி தன்னை நான் என்று ஒரு நாளும் சொல்வது கிடையாது. ஏன் சொல்லாது? அதுல பிரதிபிம்பிக்கக்கூடிய பிம்பத்தை நான் என்பதாக அது பாவிக்கக்கூடிய மனோசக்தி அதுகிட்ட இல்ல, உணர்வு அதுகிட்ட இல்ல. அதனால கண்ணாடி சும்மா இருக்கும், அதனால அது ஜடப்பொருள். ஆனா இங்க மனசு அந்த உணர்வை பிரகாசிக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னா உணர்வு பொருளா மாறுது. அந்த ஆன்மாவினுடைய அதிஷ்டானத்துல தன்னை அந்த உணர்வாக மாற்றி அந்த ஆன்ம பிரகாசமே தன்னில் பிரதிபிம்பித்த உடனே இது என்ன பண்ணுதுன்னா தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்ளுது. அதனால இது என்ன பண்ணணும்? இதுவே தான் தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்ட அழுக்கை உண்டாக்கி கொண்டதுனால இந்த மனமே தான் தன் அழுக்கை நீக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர ஆத்மா அதற்கு சம்பந்தப்படவே படாது. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இந்த கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி. அவர் கேட்ட கேள்வி, அதற்கு பதிலும் ரொம்ப ஆழமான பதில். நீங்க ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுதான் புரியும். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கணும். இதெல்லாம் ரொம்ப ஆழமான கேள்வி. நம்ம இந்த மாதிரி விசாரணையில விசாரணை பண்ணி பார்த்தா தான் ஒரு தெளிவு வரும் நமக்கு. அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, கண்ணாடியில அழுக்கு அதுவே நீக்கிக்காது மாதிரி மனசுல இருக்கிற அழுக்க மனசே நீக்கிக்காது இல்லை அப்படின்னு கேட்டா, கண்ணாடி ஜட பொருள், இங்க மனம் உணர்வு பொருள். அப்ப மனமானது உணர்வு பொருளா இருக்கிறதுனால அந்த அறிவினுடைய உணர்வை வாங்கி தன்னை தனித்துவப்படுத்தி கொண்ட ஒரு விஷயம்தான் இங்க அஜ்ஞானம் என்று சொல்லப்படுது. கண்ணாடிக்கு அந்த அஜ்ஞானம் இல்லை. கண்ணாடி தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்வதும் கிடையாது, அந்த பிரகாசம் பிரதிபிம்பிப்பதை கண்ணாடி அறிவதும் கிடையாது. ஆனால் அத்தனையும் அந்த நான் மட்டுமே அறிந்து கொள்கிறேன். கண்ணாடியில் பிரகாசிக்கின்ற பிரதிபிம்பத்தையும் நானே பார்க்கிறேன், கண்ணாடியில் பிரகாசம் குன்றி இருப்பதையும் நானே பார்க்கிறேன், கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கை நானே நீக்குகிறேன். இது எல்லாம் என்னுடைய செயல் விளைவுகளை நடக்கிற ஒரு ஓமான ஒரு உதாரணம். இது என்னுடைய உடலையும் கண்ணாடியையும் பொருத்தி பார்க்கின்ற ஒரு உதாரணம். அதை கொண்டு போய் ஆத்மாவையும் மனதையும் பொருத்தி பார்த்துட்டு அந்த மாதிரியே இங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க கண்ணாடி ஜட பொருள், இங்க மனசு உணர்வு பொருள். அப்ப இந்த மனசானது உணர்வு பொருள் எப்படின்னா இந்த அறிவு பொருள்னால உண்டாக்கப்பட்டதுதான் அந்த மனசு. அப்ப அந்த மனம் அறிவினுடைய பிரதிபிம்பம் அப்படிங்கிறது நம்ம எப்படி உங்களுக்கு புரிய வச்சோம்? அது நிழல் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நான் இருக்கிறனா என்னுடைய நிழல் இருக்கிற மாதிரி இங்க அறிவுன்றதா அந்த அறிவினுடைய பிரகாசம் மனம்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நம்ம இன்னும் உங்களுக்கு எளிதா புரிய வைக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்? அந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தை ஈஸ்வரனாக சொல்றோம். அந்த மனம்ங்கிறது ஏன் ஈஸ்வரனா சொல்றோம்னா அதுதான் இந்த யூனிவர்சலாவே இருக்குது. இங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைச்சு அனுபவமாக்கிட்டு இருக்கிற ஒரு ஈஸ்வர தன்மைக்குள் இருக்குது. அதனால அந்த ஈஸ்வரன் எங்கிருந்து வந்தான்? அந்த அறிவினுடைய நிழல் தானே, அது அறிவினுடைய பிரதிபிம்பம் தானே. அதனால அதனிடத்துல இருந்துதான் வந்தான். அப்ப அதனிடத்திலிருந்து வந்த ஈஸ்வரனிடத்திலே அந்த அறிவினுடைய அத்தனை அம்சங்களும் இருந்தாலும் அது அந்த அறிவுக்குத்தான் உரித்தானதே தவிர
அந்த ஈஸ்வரனுக்கு உரித்தானது கிடையாது. ஆனால் ஈஸ்வரன் தனக்கே உரித்தானதாக எண்ணிக்கொள்கிறானா? அவன் எண்ணிக்கொள்வதில்லை. அவன் பூரணமாய் தூய அறிவாய் அந்த ஆன்மாவாய் தன்னை பிரகாசித்துக் கொண்டு தன்னில் தானா இருக்கிறான். ஆனா இங்க நான்கிற தனித்துவம் எப்படி நம்மிடத்திலே ஒவ்வொருத்தரிடத்திலையும் வந்தது அப்படின்னா, நம்ம அந்த ஈஸ்வர தன்மையிலிருந்து பிரிந்து கொண்டதுனால. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஹோல் யூனிவர்சலா இருக்கக்கூடிய ஈஸ்வர தன்மையில இல்லாம நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்துவமான மனமாக மாத்திக்கிட்டோம். அதாவது காஸ்மிக் மைண்ட்ல இருந்து இண்டிவிஜுவல் மைண்டா மாறிட்டோம். அந்த இண்டிவிஜுவல் மைண்டா எப்போ மாறணும் அப்படின்னா, நம்ம பிறந்த உடனே நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்னால மாறிட்டோம். அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு ஏற்றி வைக்கிறாங்கன்னா, நம்ம பிறந்த ஜாதி, நம்ம படிச்ச படிப்பு, பதவி இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம ஒரு மோல்டு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் நீ இப்படிப்பட்டவன், இந்த படிப்பு அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. அதுதான் நம்ம உண்மை என்பதாக நம்ம இன்றைக்கு வரைக்கும் பாவிக்கிறோம். அப்ப இந்த பாவனை எல்லாம் மனம் உண்டாக்கி கொண்ட கற்பிதம், கற்பனை அப்படிங்கிறது நமக்கு எப்ப புரியும்னா, விசாரணை பண்ணி பார்க்கும்போதுதான் புரியும். அதற்குத்தான் சாஸ்திரம் வந்து விசாரணை பண்ணி பாருங்க. அந்த விசாரணையை தான் இப்படி ஓமானத்துல புரிய வைக்கிறதுக்காக இங்க ஆதிசங்கரர் 19வது செய்யுள்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஆகாயத்திலே ஆகாயம் அங்கும் இங்கும் நகர்ந்து ஓடுகின்ற அந்த வேகத்தை பார்த்துவிட்டு, அந்த மேக ஓட்டங்களுக்கு இடையே இருக்கின்ற நிலவு ஓடுவது போல ஒரு மனிதன் எண்ணிக்கொள்வது எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமோ, அது போல இங்கு இந்திரியங்கள் மூலமாக இவன் செயல்களை செய்து கொண்டு விட்டு இந்த செயல்களை எல்லாம் ஆத்மா செய்கின்றது என்று கூறுவது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதாக மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப இங்க நாம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இங்க நடக்கின்ற செயல்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா ஈஸ்வரனுக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஏன் ஈஸ்வரனுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனா, ஈஸ்வரன்கிறது தான் இங்க காஸ்மிக் மைண்ட். நானுங்கிற என்னை தனித்துவப்படுத்திக்கிறது தான் என்னுடைய இண்டிவிஜுவல் மைண்ட். அப்ப நான் இண்டிவிஜுவல் மைண்ட் இண்டிவிஜுவல் பாடியில இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னை தனித்துவமா பிரிச்சு பார்த்துக்கிட்டு நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லிக்கிட்டு இதை நான் செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியா நான் என்ன சொல்றேன், என்னுடைய ஆத்மா செய்து என்னுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் புரியாம. அதையே என்ன கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா, அப்ப இங்க நானுங்கிற ஒரு தனித்துவம் எதுக்குள்ள இருக்கிறேன், அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள இருக்கிறேன். அப்ப ஒட்டுமொத்த உடலாகிய ஈஸ்வர உடலுக்குள்ள நானுங்கிற ஒரு உடலும் இருக்குது. அதே மாதிரி ஒட்டுமொத்த மனமாகிய காஸ்மிக் மைண்டுக்குள்ள நானுங்கிற அந்த தனித்துவமான மனம் இருக்குது. அப்ப இதை வந்து பேதமையினால பிரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறது எப்ப புரியுமோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுவேன். அப்ப என்னுடைய தனித்துவத்தை நான் இழக்கும் போது எப்படி இழக்கிறேன், இந்த தனித்த மனம் தனித்த உடலை நான் இழக்கிறேன் இல்லையா. இந்த தனித்த மனம் தனித்த உடலை இழக்கும் போது மட்டும்தான் ஒரு உண்மை இங்கு புலப்படும். அதுதான் மிகப்பெரிய ரகசியம். அது என்ன தெரியுமா, அதுதான் காரணத்தேகம். எப்ப நீங்க தனித்த உடலும் தனித்த மனசும் இழக்கிறீங்களோ அப்ப ஹோல் யூனிவர்சலாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தேகம் நமக்கு தெரிய வரும். அந்த காரணத்தேகத்தை நம்மளால அறிய முடியாது. காரணம் என்னன்னா, அதுதான் பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட். அந்த காஸ்மிக் மைண்ட்ல இருந்து தான் இந்த இண்டிவிஜுவல் மைண்டும் வருது, இண்டிவிஜுவல் பாடியும் வருது. அப்ப அந்த காஸ்மிக் மைண்ட் ஆகிய ஈஸ்வரனே இல்லாம போனாதான் இங்க எனக்கு இண்டிவிஜுவல் மைண்டு இண்டிவிஜுவல் பாடி இல்லாம போகும். அப்ப என்னுடைய இண்டிவிஜுவல் மைண்டு இண்டிவிஜுவல் பாடி ஏன் வந்து வந்து போகுதுன்னா, ஈஸ்வரன் இருக்கிற வரைக்கும் அவனுடைய எண்ணங்களாகிய நானும் வந்து வந்து தான் போவேன். அப்போ இந்த பிரபஞ்ச மனமாகிய காஸ்மிக் மைண்டு எப்ப இல்லாம போகும், இந்த இண்டிவிஜுவல் மைண்டு தன்னுடைய தனித்துவத்தை இழந்து காஸ்மிக் மைண்டா மாறிச்சுன்னா அப்ப காரணத்தேகம் தெரியும். காரணத்தேகம் தான் இதுக்கு பிறப்பு இறப்புக்கு காரணமா இருக்குது. அதன் மூலமா தான் எனக்கு இந்த தனித்த உடலும் தனித்த மனமும் உண்டாக்கப்படுது. ஆனா உண்மையில் நான் தனித்த மனமோ தனித்த உடலோ இல்லை. நான் ஒட்டுமொத்த உடலாகிய யூனிவர்சல் பாடி, ஒட்டுமொத்த மனமாகிய யூனிவர்சல் மைண்ட் அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா அது ஈஸ்வர தன்மையில இருக்குது. அப்ப அந்த ஈஸ்வரனாக தான் இந்த உலகம் படைத்து அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நான் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா அப்பதான் எனக்கு என்ன தெரியும்னா, இங்க நானுங்கிறவனே அந்த அறிவனுடைய பிரதிபிம்பம்ங்கிறது தெரிய வரும். அப்ப அறிவனுடைய பிரதிபிம்பமாகிய நான் உண்மையிலேயே இல்லை என்பதும் புரிய வரும். அப்படி இல்லை என்பதும் புரிய வரும்போதுதான் அதுதான் நமக்கு இங்க வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த பீஜம் எரிக்கப்பட்ட நிலை. அதுதான் ஒரு விதையை சுட்டு எரித்து விட்டால் எப்பொழுது அந்த விதை மீண்டும் முளைக்காதோ அது மாதிரி இந்த காரணத்தேகம் எப்பொழுது களையப்படுகிறதோ அப்பொழுது மட்டும்தான் அவனுக்கு இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் இல்லாமல் போகும். இல்லைன்னா அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து சுத்திரவா எப்ப விடுபட முடியும்னா,
அவன் அந்த காஸ்மிக் பாடி, அந்த காஸ்மிக் மைண்டாகி ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்தா தான் அந்த காரணத்தேகத்தையும் அவன் கடக்க முடியும். அந்த காரணத்தேகம் வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் மாயன், அதுதான் ஈஸ்வரன், அதுதான் பிரபஞ்ச மனம், அதுதான் சஞ்சித கர்மா. ஏன்னா அவ்வளவு மூட்டைகள் இருக்கு. அதுல இருந்து ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு தனித்த உடல், தனித்த மனம். இப்ப நான் என்னுடைய உடம்பு எடுத்துக்கிட்டேன்னா, இண்டிவிஜுவல் பாடி எடுத்துக்கிட்டேன்னா, என்னிடத்திலே எத்தனையோ எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கா, எத்தனையோ செல்கள் இருக்குதா? நீங்க இப்படி யோகிச்சு பாருங்களேன். இப்ப நான் ஒருத்தர் இருக்கிறேன், என்னுடைய இண்டிவிஜுவல் பாடி இருக்கு, என்னுடைய பாடியிலேயே ஏகப்பட்ட செல்கள் இருக்கு, ஒவ்வொரு செல்களும் தனித்தனியா இயங்கிட்டு இருக்குது. அப்ப அனாட்டமி எடுத்து பார்த்தோம்னா, என்னுடைய தனி செல்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி உயிரோட்டத்தோட இயங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி செல்லுக்கும் உயிர் இருக்கு. அப்ப என்னுடைய உயிர் ஒண்ணுதான் எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே இயங்கி கொண்டிருக்கு. அப்ப என்னுடைய ஒரு உடல்லயே கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, பில்லியன் கணக்கான அணுக்கள் இயங்கி கொண்டிருக்கிற இந்த ஒட்டுமொத்த இயக்கம் தான் என்னுடைய ஒரே உடலாக நான் பார்க்கிறேன். அப்ப இந்த ஒரே உடலை நான் எப்படி அபிமானிக்கிறேன்? நானுங்கிற மாதிரி தனித்து அபிமானிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற அத்தனை செல்களையும் நான் பிரிச்சு பார்க்கறது கிடையாது. என்னுடைய தனித்த உடலாக நான் அபிமானிச்சு பார்க்கிறேன். அதையே ஈஸ்வரனும் செய்யறான். ஈஸ்வரன் என்ன பண்றான்? அவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களும், இந்த ஹோல் யூனிவர்சலையே அவனுடைய உடம்பா பார்க்கறான். அப்ப அதுக்குள்ள நீங்க இருந்தாலும், நான் இருந்தாலும், இந்த சூரியன் இருந்தாலும், சந்திரன் இருந்தாலும் ஈஸ்வரனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஈஸ்வரனுடைய உடம்புல எல்லாமே இருக்குது. அதனாலதான் இந்த விராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருவத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில விளக்கம் கொடுக்கும் போது விஸ்வரூப தரிசனம்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு இல்லையா? விஸ்வம்னா உலகம். அப்ப இந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிற விளக்கம் கொடுக்கும் போது என்ன சொல்ல வராரு? வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் அப்படின்னு சொல்லி இந்த உடம்புல இருக்கிற அத்தனை கை, அத்தனை கால்ல எல்லா தேவதைகளையும் காட்டி, அப்ப இத்தனையும் நானா தான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரே உடலாக காட்டுறாரு விஸ்வரூப தரிசனத்துல. அப்ப அது மாதிரி இங்க ஈஸ்வரன் ஒரே யூனிவர்சலா இருக்கிறான். அப்ப ஹோல் யூனிவர்சல் இஸ் கால்டு ஈஸ்வரா அப்படின்னு சொல்ற மாதிரி, இங்க நான் என்னை தனித்துவப்படுத்தாம அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள போயிட்டேன்னா, அதுல இருந்துதான் எல்லாமே இருக்குதுன்னு புரிஞ்சு போச்சுன்னா, இங்க எங்க இருந்து தனியா ராமசாமி இருக்கிறாரு, எங்க இருந்து குப்புசாமி இருக்கிறாரு? அப்ப எங்க இருந்து இங்க இந்து மதம் இருக்கு, எங்க இருந்து இஸ்லாமிய மதம் இருக்குது? அப்ப இதெல்லாம் மைண்ட் கிரியேட் பண்ணிக்கிற விஷயங்கள் தானே. மனசுதான் இத்தனை படைச்சு அனுபவிச்சு அழிக்குது. அப்ப இந்த இண்டிவிஜுவல் பாடி, இண்டிவிஜுவல் மைண்ட் இந்த மாதிரி எத்தனையோ விவகாரங்களை படைச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு யார் பொறுப்பு? ஒவ்வொரு தனி மனிதன் பொறுப்பு. ஆனா ஈஸ்வரன் இதுக்கு பொறுப்பாக மாட்டான். அப்ப நாம இங்க நம்முடைய தனித்துவத்தை இழக்கும் போது ஈஸ்வர தன்மைக்குள்ள போயிட்டா, அப்ப நமக்கு காஸ்மிக் மைண்ட், காஸ்மிக் பாடின்னு புரிஞ்சிட்டா காரணத்தேகம் அழிஞ்சிடும். ஏன் காரணத்தேகம் அழிஞ்சிடும்னா, அந்த ஈஸ்வரன்கிறது வேறு யாரும் இல்ல, அந்த தூய அறிவாகிய ஆன்மாவின் பிரதிபிம்பம். அப்ப அந்த பிரதிபிம்பம் எப்படி இருக்கும்? அந்த ஆன்மாவின் உணர்வு மயம். அது அந்த ஆன்மாவினுடைய உண்மை தன்மையினுடைய பிரகாசம். அதுதான் இங்க தன்னை தெரிந்து கொள்றதுக்கு இந்த மாதிரி காஸ்மிக் மைண்டுக்குள்ள போறவங்க, காஸ்மிக் பாடிக்குள்ள போறவங்க மட்டும்தான் தன்னை தெரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களாம் இண்டிவிஜுவல் பாடி, இண்டிவிஜுவல் மைண்டுக்குள்ள தன்னை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நாளும் தன்னை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க எப்பொழுது தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்கிறார்களோ அது போலவே இன்னொருத்தன் தனித்துவமாக இருக்கின்றான் என்கின்ற இருமைகள் இருக்கின்ற வரையில் இறைவன் தெரியாது, இறைவன் பிரகாசிக்க மாட்டான். இறைவன்னா யாரு? தூய அறிவு ஆன்மா பிரகாசிக்காது. நீங்க எப்படி உருவத்துல இறைவனை கற்பனை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அப்படி உருவத்தில் இறைவனை பார்க்க முடியாது. அல்லது உருவமற்ற அருவமாக இறைவனை தெரிந்து கொண்டாலும் அந்த அருவ ரூபத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தனக்கு அனுபவம் ஆகாது. ஏன் அனுபவம் ஆகாதுன்னா, எப்பொழுதெல்லாம் என்னை தனித்த உடலாகவும் தனித்த மனமாகவும் நான் பாவித்துக் கொண்டிருக்கின்றேனோ அதுவரையிலும் ஒரு நாளும் என்னை நான் அறியவே முடியாது என்றுதான் இங்கு சாஸ்திரம் ஆணித்தரமாக சுட்டி காட்டுகின்ற விஷயம். அதைத்தான் இங்க இந்த இதுல சொல்ல வர. அப்ப ஆகாயத்தில் ஓடும் மேகங்களை பார்த்த பகுத்தறிவில்லாத ஒரு மனிதன் ஆகாயத்தில் சந்திரனே வேகமாக ஓடுவதை போல பார்த்து சொல்லுவான். அதுபோல கர்ம இந்திரியங்களால் செய்கின்ற செயல்களை எல்லாம் செய்துவிட்டு அதை புரிந்து கொள்ளாமல் ஆத்மா செய்வதாக அஞ்ஞானி கூறுவான் என்பதாக இந்த 19வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் புரிய வைப்பதற்காக நிறைய முயற்சிகள் எடுக்கின்றார். இதையெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக விசாரணை பண்ணி பார்க்கத்தான் நமக்குள்ளேயும் ஒரு புரிதலும் தெளிவும் வரும். அப்பொழுதுதான் நாம நம்மளை யார் என்று தெரிந்து அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். அது வரைக்கும் இப்படியே நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆக இன்றைக்கு இந்த 19வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நாளையிலிருந்து 20வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். நன்றி.
ஓம் தத்சத்.